இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் நம்பர் 2 நடந்தது. அதில் இந்தியா தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ரீலங்கா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, இந்தியா ட்ரபிள் பண்ணது யார், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் அவர் கோச் இதில் நிறைய இது ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா பவுலர்ஸையும் ஒரு ஸ்பின் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. T20லே பார்த்தோம், ரியான் பராக் ஒரு பார்ட் டைம் பவுலர், ஒரு மெயின் பவுலராட்ட பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கைக்கோ 2 ஓவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் ஓவர் போட்டார். ஆளுக்கு 2 விக்கெட் T20யில் எடுத்தாங்க. இப்போ ஓடிஐஸில் பார்த்தீங்கன்னா சுமன் கில், ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பவுலிங்கில். இதே மாதிரி எல்லாருக்கும் பவுலிங் சான்ஸ் கொடுத்தா ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம டீமில் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது ஒரு குட் மூவ்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி ரோஹித் சர்மாவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இவர் ஐபிஎல்லே ஹேட்ரிக் எடுத்த பிளேயர் தான். இவர் பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாருன்னா செம்மையாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது, இதுவே கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ வாங்க மேட்ச்சில் என்ன நினச்சிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 240 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 ரன்னுக்கு 5 விக்கெட் கிட்ட விழுந்துருந்தது. அங்கேருந்து கம்பேக் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன் ஸ்ரீலங்கா. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட ஆல்ரவுண்டர் பேட்டர்ஸ் தான். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்தியன் டீமில் பவுலரில் ஜஸ்பிரீத் பும்ரா ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா அங்கே நிலமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் இல்லை. பார்ப்போம். இந்த மேட்ச்சை எப்படியோ லூஸ் பண்ணிட்டோம். பும்ரா எப்போ ரிட்டர்ன்ஸ் வருவார் அதெல்லாம் பற்றி அப்டேட் பண்ணுறேன். வாங்க இப்போ பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, வாஷிங்டன்ஸ் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் அற்புதமான ஸ்பெல் போட்டிருந்தாங்க. இப்போ பேட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க. 97 ரன்னுக்கு 1 விக்கெட் கூட லூஸ் ஆகலை. அதுக்கப்புறம் 50 ரனில் 6 விக்கெட் லூஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே பவுலர், ஒரு யங்ஸ்டர் தான் எடுத்திருந்தார். அவர் இன்றைக்கி டெபியூ சான்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பவுலிங் போட்டிருந்தாரு. டெபியூலே இந்தியாவோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டார் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமே கீழே இருக்க டவுன் ஆர்டர்லாம் அசலங்கா பவுலிங் போட்டு எடுத்திருந்தார். கடைசி விக்கெட் ரன் அவுட்லேயே எடுத்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 64 அற்புதமாக ஆடிந்தார். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் 44 ஆடிந்தார். அக்சர் பட்டேல் எண்ட் ஆஃப் த கேமை நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தார். அவர் அவுட் ஆனதுனால இன்னிங்ஸே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு வாஷிங்டன் அவுட் ஆகி, அதுக்கப்புறம் திருப்பி குல்தீப் யாதவ் அது மாதிரி ஒரு சிராஜ் இவங்களில் யாரோ அவுட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் கடைசி விக்கெட் ரன் அவுட்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சனால அவங்க இந்த சீரீஸில் லீடில் இருக்காங்க 1-0ன்னு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த அடுத்த மேட்ச் தான் டிசைடராக இருக்க போகுது. இந்த பைலேட்டர் சீரீஸில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்ச வீடியோலாம் பை.